யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பதிவு செய்த நிலையில் தற்போது இது ரத்து செய்யப்பட்டுள்ளது. வேறு வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை என்றால் சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து உடனே விடுவிக்கப்படுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். வர்றேங்க, போடுங்க. நிறைய சந்தோஷமான செய்திகள். என்னடா இது அடுத்தடுத்து நல்ல செய்திகளாவே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு. முதல் விஷயம், சவுக்கு சங்கர் வெளியே. குண்டாஸ் போயிடுச்சு, எல்லா கேஸுக்கான பெயில் அப்படிங்கறதும் வந்துருச்சு. அநேகமா இன்னைக்கு வெளியே வந்துருவாரு. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரைச்சுக்கையா. வீடியோ பதிவிடுறதுக்கு ஒரு 2-3 நாளாவது ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உடல் பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்ப மனுஷன் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிட்டு இருப்பாரு திமுக தோத்ததால. அதனால உடம்பெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இவனுங்களை ஒரு ஏத்திட்டு அப்புறம் போய் வீடியோ எடுத்துக்கிறேன், அப்புறம் போய் நான் உடல்நிலையை பாத்துக்கிறேங்கிற மனநிலையில டைரக்டா வீடியோ கூட போடலாம். அப்படிதான் சவுக்கு மட்டும் இல்ல, அவரோட மீடியா குழுவினர் ஒட்டுமொத்த பேரும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு தட்டி தூக்கறதுக்கு தயார் நிலையில தான் இருக்காங்க. ட்விட்டர்ல எல்லாம் அண்ணா வரட்டும் இவங்களை பொழகுற அப்படிங்கிற கட்டுப்புல இருக்காங்க. பட் சவுக்கு வெளியே, இந்த சந்தோஷத்தோட சேகர் பாபு உள்ளே அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு இன்னும் பூஸ்ட் அப் கொடுக்குது. மட்டும் இல்லாம அமைச்சரா இருந்தாலும் இறங்கி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறங்கி வந்து ஒரு ரவுடி கீக்கலா வந்து சண்டை பிடிக்கிறதுல ரொம்ப பெரிய ஆளியா. யாருக்கிட்ட பேசுற? எங்க அம்மா என்ன பெக்கும்போது புள்ளையா பெக்கல, பொறுக்கியா பெத்தா. உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாலும் எவனுக்கு பெத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்வரை கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய கொளத்தூர் தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சைடு டான்சர்லாம் வச்சு டான்ஸ் காட்டி அதை வந்து கைத்தட்டி முதல்வர் ரசிக்கிறத பார்த்து ரசிச்ச மனுஷன். அதே கொளத்தூர் தொகுதியில முதல்வர் தோத்தப்போ நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. என்னதான் இருந்தாலும் டிவிக்கு அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் கேரை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வாக்குப்பதிவின் போது தாவிக வேட்பாளர் சினோரா அசோக் வழக்கறிஞர் விஜயகுமாரை தாக்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா வந்து கொலை முயற்சி வழக்கு வீடியோ ஆதாரத்தோட இருக்கே, இனிமேல் எப்படி அது நான் இல்லைன்னு சொல்ல முடியும். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. குடிச்சட்டிக்கு காசு கொடுக்க வக்கில்ல, நீங்க எல்லாம் ரவுடிய. டிவிகேவின் சிக்னோரா அசோக் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில பப்ளிக் முன்னாலே வந்து அவரை தாக்க முயற்சி செஞ்சாரு. ஆக்சுவலா தாக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஏற்பட்ட சேகர் பாபு மேல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேர் எடுத்து வழக்கு போட்டிருக்காங்க, கொலை முயற்சி வழக்கு. இதான் போலீஸ் அடியா, அடமல மாதிரி சட்ட சட்ட சட்டல விழுது.
டிவிகே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டங்களில் அநியாயத்துக்கு அராஜகம் பண்ணது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அராஜகம்லாம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெகு சில அமைச்சர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேகர் பாபு மிகவும் முக்கியமானவர். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் திமுகவினருக்கு இந்த நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்துன்னு நினைப்பு. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. நீங்க சேகர் பாபு, பழைய சேகர் பாபு பாத்துறீங்களா? பேட்டியா எந்த சேனல்ல? நீங்க நீலம்மா யூடியூப் சேனல்ல பேட்டி விடுறதுல பத்திரிகையாளர்களை மட்டும்தான் சந்திது. இப்ப எவ்வளவு எகத்தாளம் பாத்தீங்களா? இன்னைக்கு நீளத்துல இருந்து போய் பேட்டி எடுக்க போனா நீங்களும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணுங்க. நீங்களாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். ஐயா, பச்சோந்தி வெக்கப்படும், பச்சோந்தி இவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. அன்னைக்கு நீலம் உனக்கு யூடியூபா தெரிஞ்சது, இன்னைக்கு மட்டும் பத்திரிகையாளர்கள் ஆயிட்டாங்களா? அட்டங்க அப்பா, என்ன வடடா சொல்றீங்க? நான் உதவாக்கறேன், இவனை காலை கழுவி குடி நீ. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? ரெண்டாவது, இந்த திமுகங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, படுக்கேவலமான ஆட்சியை தான் கொடுப்பாங்க வரும்போதெல்லாம். காசு இருக்கிற அள்ளி இறைச்சோம்னா இந்த மக்கள் நமக்கு தாண்டா ஓட்டு போடும், நாம தாண்டா திரும்ப வருவோங்கிற திமிரிலேயே ஏகப்பட்ட தப்பு பண்ணுவாங்க. மக்களை முட்டாளா நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. இவனுங்களுக்கு என்ன, இவனுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க. இவனுக்கு கிளைமேக்ஸ்ல 5000 ரூபாய் கொடுத்தா மறந்துட்டு போயிருவானுங்க இல்லீங்களா? அந்த ஏகத்தாளம் தானே. நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. நான் 3 ஆண்டு காலம் மீண்டும் மீண்டும் சிறைக்கு வந்த பிறகு கூட இந்த உழைப்பு வீணாகி விடுமோ என்ற அச்சமும் பயமும் எனக்கு இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்ததன் மூலம், கொளத்தூரிலேயே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை மண்ணை கவ்வ வைத்ததன் மூலம் தமிழக மக்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. வழக்கமாக அட்வைசரி போர்டுக்கு போய் அப்பியர் ஆன பிறகு குண்டாஸா இந்த அட்வைசரி போர்டு ரத்து பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் பிரிசனர் ரீச் ஆகிறதுக்கே மினிமம் இட் வில் டேக் 8 to 10 days. என்னோட விஷயத்தில் திங்கக்கிழமை அட்வைசரி போர்டு முன்னாடி அப்பியர் ஆன அந்த அரசாணையை படித்த வகையில் முதல்வர் திரு விஜய் அவர்களே தலையிட்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதன் விரைவாகத்தான் நான் இவ்வளவு விரைவாக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இந்த ஆட்சியோட ஊடக சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எதிர்காலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுகவை போல ஒரு கொடூர மனது படைத்த ஒரு கட்சி எந்த காலத்திலும் இருக்க முடியாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியானது பணம், சாதி, மதம், வயது இவற்றை எல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். இந்த காரணத்தினால் இந்த சாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இந்த சாதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா இந்த சாதி ஜனங்க கோச்சுப்பாங்கன்ற அச்சம் திரு விஜய் அவர்களுக்கு துளியும் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.